வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது போலோ பெட்ரோலு 2014. இதை தான் நம்ம கார் எவால்யூஷன் பண்ண போகிறோம். இப்போது நம்மக்கிட்ட கஸ்டமர் கொண்டு வந்து எவால்யூஷன் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காரு. நம்ம ஒர்க் ஷாப்பை கொண்டு வந்துட்டார். இது பெட்ரோலு 1.2. இதனுடைய காஸ்ட்டு என்ன கோட் பண்ணியிருக்காங்க டீலர்னா 3.5 lakhs. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு சார் வண்டி? 81,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. ஆல்ரெடி 3 ஓனரு. இப்போ வாங்குறவர் நம்ம கஸ்டமர் வாங்கினாரா 4th ஓனராக வரும். ஸோ இதுதான் நம்ம எவால்யூஷன் பண்ண போகிறோம். ஓவராலாக எக்ஸ்டீரியர் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. ஸோ இந்த இடம் கொஞ்சம் கேப் இருக்குது. அது எதனால் அப்படின்னா, நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருப்பேன். இந்த லாக் இன்டர்லாக் சரிங்களா, இந்த ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் ஆகி தான் வரும். இதெல்லாம் ஓகே தான். செகண்ட் ஹேண்ட் காரில் இதெல்லாம் வந்து நான் ஸ்டாப்பிங் பாயிண்ட்டாக சொல்ல மாட்டேன் சரிங்களா. செகண்ட் கார் வாங்குறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் இந்த கேப்லாம் நீங்கள் டாலரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நீங்கள் அவுட் வெயிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் மற்றது விட்டுருவீங்க. ஏன்னா இதெல்லாம் நல்லா பக்காவாக சரி பண்ணி தரவங்க லோ காஸ்ட்டில், அதாவது லோ பட்ஜெட்டில் கொடுக்குற காருக்கு இதெல்லாம் நிறைய கான்சென்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா உள்ள என்ஜினில் சரியாக இருக்காது, போட்டுக்க வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே தான் சரிங்களா. ஸோ இங்கே ஒரு கார் காட்டுற பாருங்க, இங்கே பாருங்கள். அதாவது இந்த ஃப்ளஷ்ன்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் மேடு பலமாக தான் இருக்குது, கொஞ்சம் கேப் தான் இருக்க தான் செய்யுது. இருந்தாலுமே இது ஓகே தான். இங்கே பாருங்கள், இங்கே பெயிண்ட் டச்சப்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. இந்த பெயிண்ட் டச்சப் பண்ணுறது தான் ஒரு பெரிய கிரிமினல் குற்றம்லாம் கிடையாது. இதெல்லாம் ஓகே தான். ஏன்னா இது எல்லாமே பட்ஜெட் கார். இது 3.5 lakhs 2014 கம்ஃபோர்ட் சரிங்களா. உங்களுக்கு தெரியும் 3.5 lakhsக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் லைன் 2014 வந்து எவ்வளோ காஸ்ட்லி அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இதெல்லாம் ஓகே தான். அஃப்கோர்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது 3 ஓனர், 4வது ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறவர் சரிங்களா. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக டச்சப் இருக்குது. டச்சப்பில் ஓகே தான். திரும்ப நான் அட்ரஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, பெயிண்டிங்கோட பர்பஸ் 2 தான். ஒன்று வந்து ஆஸ்தெட்டிக், அனதர் ஒன் இஸ் வந்து ரெஸ்ட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அந்த ஆங்கிள் இது ஓகே தான். ஸோ இப்படியே வாங்க, கூடவே டயரை செக் பண்ணிடுறேன். டயர் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சைடு தேஞ்சா மாதிரிலாம் எதுவும் இல்லை. டயர் வந்து புது டயர் தான், 2023 போட்டிருக்காங்க. டயர் அருமையாக இருக்குது. எம்ஆர்எஃப் டயர்ஸ். எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது, இன்டீரியருமே நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் பொறுத்தவரை இன்டீரியர் பொறுத்தவரை குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பூட்டில் செக் பண்ணிடலாம். பூட் எல்லாமே நல்லா இருக்குது. பின்னாடி எதுவும் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எதுவும் இல்லை, நல்லா இருக்குது. டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், யூஸபிள் தான் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ரான்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லை. என்ஜின் பே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ என்ஜின் ஆயிலுமே ஓகே தான். வண்டியோட அந்த என்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ஜின் ஏற்படுற அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து அலோவ்டு லிமிட் தான், ஓகே தான். அதே மாதிரி இங்கே எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாயிலிங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லை. இந்த ரேடியேட்டர் ஃபேன் ரன் ஆகும்போது கொஞ்சம் சவுண்டு கூடுதலாகவே வருது, ஆனாலுமே இது ஓகே தான். சார் ஏசி ஆஃப் பண்ணுங்க. ஏசி ஆஃப் பண்ணிட்டோம், அதாவது இந்த ரேடியேட்டர் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சவுண்டு நல்லாவே செட் ஆகிடுது. இந்த ரேடியேட்டர் ஃபேனில் கொஞ்சம் சவுண்டு கூடுதலாக வருது, இருந்தாலுமே இது ஓகே தான். உடனே ரிப்பேர் பண்ணோம், ஒர்க் ஷாப்பில் இருக்குமே ரிப்பேர் பண்ணோம் மாதிரி எதுவும் இல்லை. வண்டியோட அண்டர்சீட் செக் பண்ணிகிட்ருக்கோம். எந்த விதமான ரஸ்ட்லாம் எதுவுமே இல்லை. 2014 வண்டி, கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் அண்டர்சீட்ஸில் எந்த விதமான ரஸ்ட்டும் இல்லை, நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து வரும் உங்களுக்கு, அதாவது இதுனா இந்த எக்ஸாஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ரஸ்ட் வரும். இது நார்மல் தான். மற்றபடி இந்த ஃப்ரேமில் கூட பாருங்கள், எந்த விதமான அப்நார்மல் ரஸ்ட் எதுவுமே இல்லை. ட்ரைவ் ஷாஃப்ட்டில் பார்க்கலாம். ட்ரைவ் ஷாஃப்ட்லையுமே எந்த விதமான ஆயில் லீக்கேஜஸும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சிக்னிஃபிகன்ட் அப்சர்வேஷன் சொல்லணும்னு நினச்சோம்னா, இந்த ஆயில் பேனில் தான் லீக் இருக்குது. இந்த ஆயில் பேனில் லீக் எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கேருந்து ஒழுகுது சரியா. இதெல்லாம் ஓகே தான். இதை கட்டிட்டு வேறு ஒரு புஷ்ஷை போட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த வண்டி 81,840 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இந்த வண்டியை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் ஒரே ஒரு எரர் கோடு மட்டும் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய எரர் கோடு வந்தது, அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு எரர் கோடு, அது ரியர் விண்டோ டிஃபாகர் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் அப்சர்வேஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்லி எதுவும் இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். இன்ஜின் ஐலிங் ஆர்பிஎம் வித் ஏசி ஆன் கண்டிஷனில் நம்ம பார்க்குறச்சோ அரவுண்ட்
900 ஆர்பிஎம்மு. ஸோ மினிமம் வந்து ஒரு 819 எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு 910. ஸோ அது வந்து அலோவபிள் லிமிட் தான். ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வந்து ஓகே தான். இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுவோம். ஆக்சிடென்ட் கொடுக்காம தான் மூவ் பண்ணுறேன். வண்டி நல்லாவே மூவ் ஆகுது. இந்த சென்ஸ் இந்த வண்டியோட கிளட்சு அண்ட் தென் வண்டியோட ஐட்லிங் ஆஃப் தி என்ஜின் அதுவுமே நல்லா தான் இருக்குது. வண்டியோட ஆக்சிலேஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ வண்டியோட ஆக்சிலேஷன் பர்ஃபெக்ட்லி ஓகே. பிரேக் மாடரேட்டாக இருக்கு. ஸோ வண்டி ஓட்டும் போது சேஃபாக ஓட்டுங்க. முன்னாடி பின்னாடி பார்த்து. இப்போ நம்ம பண்ணும்போது பார்த்து தான் ஓட்டுறோம். நமக்கான ஸ்பேஸ் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்பீடு கொஞ்சம் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். நீங்களும் வண்டி ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கண்ட்ரோலில் பார்த்து ஓட்டுங்க. சேஃப்டி ஆஃப் தி காரை விட சேஃப்டி ஆஃப் தி வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் உள்ளவங்களோட அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். வண்டியோட ஸ்டேரிங் ஸ்டெபிலிட்டி எப்படின்னு பார்ப்போம். வண்டியோட ஸ்டேரிங் ஸ்டெபிலிட்டி ஓகே தான். எதுவும் புல்லிங்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் லேனை மாறுறீங்கன்னா சேஃபாக வெயிட் பண்ணி மாறுங்க. பின்னாடி வண்டி ஒரு பைக்கர் வராங்க. ஓகே, சேஃப்டி கோன். இப்போ நம்ம பிரிட்ஜ் மேலே ஏறலாம். பிரிட்ஜ் மேலே ஏறும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஃப்ளாட் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா காருமே ஓகே ஆகும். மேடில் ஏறும்போது சில டைம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் இந்த வண்டி ஸ்ட்ரகிள் ஆகாது. ஏன்னா ஃப்ளாட் ரோட்லேயே எனக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ளாட் ரோட் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ தேர்ட் கியரில் போக வேண்டியது பார்த்தீங்கன்னா 4th கியர் போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் மேலே ஏறுறேன். ஸோ எந்த விதமான ஹெசிடேஷன்ஸ் இல்லை வண்டி. ஸோ தேர்ட் கியருக்கு பார்த்தீங்கன்னா 4th கியர் போட்டு ஹையர் கியர் ரேஞ்ச் போட்டு பண்ணும்போது கூட எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் வண்டி நல்லாவே மூவ் ஆகுது. ஸோ இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. டிரான்ஸ்மிஷனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. கியர் ஷிஃப்டிங்குமே ஸ்மூத்தாக தான் இருக்குது. கியர் ஷிஃப்ட்டில் எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லை. பொதுவாக கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் ஷிஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லாமல் இருக்கும். அதாவது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் வந்து கியர் ஷிஃப்ட் ஆகும். அந்த பொசிஷனில் போய் உட்காரும். இது நல்லாவே மூவ் ஆகுது. NHS இது வந்து 3 ஓனர் ஆல்ரெடி. இப்போ வாங்க போகிற 4வது ஓனரு. ஸோ வண்டி வந்து பார்த்தோன்னா ரொம்ப போராக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இந்த ஓவராலாக நிறைய கார் பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்கும்போது இந்த மாதிரி 3 ஓனர் ஆனது எல்லாமே ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் அப்படின்னு எடுத்துக்கூடாது நீங்கள். இந்த வண்டி ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. அந்த வண்டி எப்படி இருக்கணுமோ அந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன, 4 ஓனர் 3 ஓனர் இருக்கிறனாலே எல்லா காரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா 10ல் 8 கார் சரியில்லாமல் தான் இருக்கும். ஒரு கார் 2 கார் தான் கொஞ்சம் விதிவிலக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் இந்த கார் இருக்குது. ஸோ வண்டியோட ஸ்டேரிங் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஷனும் ஓகே தான், நல்லா இருக்குது. ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் நமக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஸ்டேரிங் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஓவர்டேக் பண்ணுறோம், அதை ஒரு நம்ம கால்குலேட்டடாக பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டேரிங் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. வீவர்ஸ், இந்த காரை கம்ப்ளீட்டாக எவால்யூஷன் பண்ணிட்டோம். சார் தான் காரோட ஓனரு. நாம் எவால்யூஷன் பண்ணி அவருக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம். இந்த கார் வாங்கலாமா வாங்க வேண்டாமா, ஏன் வாங்கலாம்னா என்ன காரணத்தினால, வாங்க வேண்டாம்னா என்ன காரணத்துக்கான. இன்ஃபேக்ட் இதை வாங்கலாம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ கஸ்டமருடைய ஃபீட்பேக் கேட்கலாம். எப்படி அவர் எதுக்காக நம்ம கிட்ட வந்தாரோ அந்த ரெக்கமெண்ட் ஃபில் ஆச்சா, கன்வின்ஸ் ஆகிட்டார் நம்மளுடைய டெக்னிக்கல் ஃபீட்பேக் அப்படிங்கிறோம். சார் இப்போ நான் கம்ப்ளீட்டாக எவால்யூஷன் பண்ணி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பர்பஸ்க்காக எங்களை தேடி வந்தீங்களோ அது மீட் ஆச்சா இல்லை மீட் ஆகலையா? கண்டிப்பாக மீட் ஆச்சு. மீட் ஆச்சு சொல்லணும்னா கண்டிப்பாக மீட் ஆச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சு.
நான் எனக்கு கொஞ்சம் வண்டி பற்றி தெரியும், ஆனால் உங்களுக்கு இன்னும் ப்ரொஃபஷனலாக தெரியும். ஓகே. ஸோ அதுக்கு தான் ப்ரொஃபஷனல் அட்வைஸ் உங்கள்கிட்ட கேட்டு வந்தோம். ஓகே. ஸோ நான் கேட்ட கேள்விக்கு மச்சா கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. ஓகே. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இந்த காரோட நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது கிளியராக சொல்லிட்டீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நீங்கள் தேர்ட் ஓனராக பார்த்தா கூட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதும் புது வண்டி மாதிரி. அது ரேடியேட்டர் பிரச்சனை இருந்தாலும் உள்ள இன்டீரியர்ஸ் சின்ன சின்ன இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த மணிக்கு இந்த காரோட வேல்யூ இஸ் குட் அண்ட் யூ கேன் கோ ஹெட் வித் ஒரு க்ரீன் சிக்னல் கொடுத்து நல்ல வெரி சாட்டிஸ்ஃபைட் பீஸ். ஸோ வி கேன் கோ ஹெட் டேக் திஸ் கார். ஓகே சார், எனக்கு ஒன்று சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வந்ததில் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான இன்புட்டாக இருந்துச்சு, விச் ஐ லைக் அப்படின்னா என்ன இன்புட் நீங்கள் நான் சொல்லுறது வந்து சார், இப்போ நீங்கள் கார் எவல்யூஷன் தான் வந்தீங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் வந்துருக்கீங்க, இதுதான் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. அது தாண்டி ஏதாச்சும் வந்து இன்புட் நாங்கள் கொடுத்து தான் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? அப்படி கொடுத்துருந்தா என்ன இன்புட் அது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான இன்புட் விச் யூ லைக்? நீங்கள் சொன்ன இது வந்து சார் லைக் இந்த ப்ரைஸ் வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி தேர்ட் ஓனர் இருந்தாலும் இந்த கண்டிஷன் இருக்கிறது இஸ் குட். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் அண்ட் டேக். ப்ளஸ் நீங்கள் அந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் செக் பண்ணி நம்மளுக்கு டீட்டெயிலாக சொன்னீங்கல்ல, அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவீங்கன்னு நாம் பார்க்கல. மேபி நீங்கள் ஜஸ்ட் நீங்களே பார்த்து அது சொல்லிடுவீங்கன்னு நாம் நினச்சோம். பட் நீங்கள் உட்கார வச்சு நம்மளுக்கு லைக் எக்ஸ்பிளைன் பண்ணி லைக் சொன்னீங்க. நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக ஆன்சர் பண்ணீங்க. ஸோ தட் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் யூ டிட் தட். ஸோ வெரி தேங்க்யூ சார். கிரேட் சார். எனக்கு பிஸ்னஸும் கொடுத்து எனக்கு இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நன்றி சார்.